Hello friends, வணக்கம் கியோரா அண்ட் வெரி வெரி வார்ம் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் கப்பல் அண்ட் நியூசிலாந்து. கிட்டத்தட்ட ஒரு 2 months ஆயிடுச்சு நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருக்கிறவங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து இந்தியா போயிருந்தோம். அதனால் இந்தியாவில் வந்து ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ப்ளஸ் நான் குட்டிமா தனியாக அங்கே வச்சிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் திருப்பி நியூசிலாந்து வந்துட்டாங்க. அதனால் குட்டிமாவை சமாளிக்கிறதுக்கு எனக்கு டைம் சரியாக இருந்தது. என்னால் உட்காந்து வீடியோ எடுத்திருக்கேன் வீடியோஸ்லாம். பட் அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு நிஜமாவே டைம் கிடைக்கல. ஸோ நான் நல்லா இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன், நான் வந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கிறேன் யூடியூப்லேருந்து. ஒன்ஸ் நியூசிலாந்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து வீடியோஸ் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு சில அப்டேட்ஸ், லைஃப் அப்டேட்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ அது என்னது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை இன்ஸ்டாகிராம்லேயும் தமிழ் கப்பல் இன் நியூசிலாந்து அப்படிங்கிற ப்ரொஃபைல் நேமில் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2 months வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து கேமராவை செட் பண்ணுறது, மைக்கை மாட்டுறது, லைட்டிங் செட் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த ஒரு வேலையுமே பண்ணவே இல்லையா. வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்லாம் எதுவுமே பண்ணாதனால எனக்கு வந்து அப்படியே விட்டுறலாமா பேசாமல் அப்படின்லாம் நான் நினச்சேன். ஏன்னா நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் கம்மி தான், ஒரு 17,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கீங்க. ஸோ சரி, ஓகே, நம்ம அப்படியே கொஞ்சம் பிரேக் எடுத்துடலாம் யூடியூப்லேருந்து அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அந்த லைஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு சில இடங்களுக்கு போகிறப்ப நம்ம வீடியோஸை பார்த்துட்டு வந்து ஃபீட்பேக் கொடுத்தவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க வீடியோஸ் ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் என் குட்டிமா கூட்டின்னு போய் விளையாட கூட்டிகிட்டு போனேன். அங்கே ஒருத்தவங்க வந்து உங்கள் வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன், நீங்கள் நியூசிலாண்டில் இருக்கீங்கல்ல அப்படின்லாம் கேட்டாங்க. நிஜமாவே நம்பவே இல்லை, நினைக்கவும் இல்லை இந்த மாதிரிலாம் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரிட்டன் சென்னையிலேருந்து நியூசிலாந்து வரப்பவும் சென்னையிலேருந்தே ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நியூசிலாண்டுக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லான இன்புட்ஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நான் அவங்க சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த ஒரு மோட்டிவேஷனால் தான் நான் வந்து சரி நம்ம வீடியோஸ் திருப்பி கண்டினியூ பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம்தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து நிறையா இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் கொடுக்கணும், 2வது நிறையா மெமரிஸ் க்ரியேட் பண்ணணும். அப்படிங்கிறதான் நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். குட்டிமாவோட நிறையா விஷயங்கள் நாங்கள் வந்து அப்டேட்ஸ்லாம் வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ணால் அது லைஃப் லாங் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைனால தான் நாங்கள் வந்து இந்த யூடியூப் ஜேர்னியை வந்து நிறையா ஸ்டார்ட் பண்ணோம். இந்தியா ட்ரிப் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு எதனால் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டிமாவுக்கு வந்து கம்மிங் வீக், அதாவது செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கிலேருந்து நாங்கள் அவங்கள டே கேர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டே கேரில் என்ரோல்லாம் பண்ணியிருக்கோம். டே கேர் எப்படி, அதாவது ஏர்லி லேர்னிங் சென்டர்னு சொல்லுவாங்க. அது எப்படி நாங்கள் பார்த்தோம், என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் ஏர்லி லேர்னிங் சென்டர்ஸில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோவுமே எடுத்திருக்கேன். நான் அதை ஃப்யூச்சரில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வந்து அவங்கள நிறைய இது பார்த்து எங்களுக்கு ஒரு இது ஃபைனலாக பிடிச்சி அந்த இதில் போய் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி குட்டிமா வந்து டே கேர் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் லெசன்ஸும் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஊரில் பார்த்திங்கன்னா 1 yearலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க, நீங்கள் ஸ்விம்மிங் கிளாஸ் சேர்க்க ஆரம்பிச்சிடுங்க குழந்தைய, அப்போ தான் அவங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக பிக்கப் பண்ணிக்க முடியும் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே ஸ்விம்மிங் கிளாஸ் போவாங்க. ஸோ குட்டிமாவோட ஸ்விம்மிங் கிளாஸோட வீடியோஸும் வந்து ஃப்யூச்சரில் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் என்ன பார்த்திங்கன்னா, நியூசிலாண்டில் எங்களுக்கு பெர்மனெண்ட் ரெசிடென்சி, அதாவது பிஆர் கிடச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் சிங்கப்பூரில் விசா ப்ராப்ளம்ஸ்னால. நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறையா சொல்லியிருக்கேன் என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டனால எங்களுக்கு பை காட்ஸ் கிரேஸ் டச்வுட் நியூசிலாந்து வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு மூவாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். வந்த உடனேவே வந்து 1 monthக்குள்ளேயே எனக்கு நல்ல வேலை கிடச்சிது. ஸோ என் ஹஸ்பண்ட் படிக்கும்போதே நாங்கள் வந்து எங்களுக்கு ரெசிடென்சியும் வந்துருச்சு. ஏப்ரல் 2023 வந்து எங்களுக்கு ரெசிடென்சி கிடச்சிது. அப்போ வந்து குட்டிமாவை நான் ஒரு 4 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன்.
அதனால் ரெசிடென்சி வந்ததுனால ஒன்ஸ் நாங்கள் ரெசிடெண்ட் அப்படிங்கிறனால குழந்தை இங்கே பிறக்கும் போது அவங்க பார்ன் சிட்டிசன். ஸோ குட்டிமா வந்து கிவி நியூசிலாந்து சிட்டிசன் அவங்க. ஸோ ரெசிடென்சி வாங்கினதுக்கப்புறம் 2 இயர்ஸ் கழித்து பர்மனெண்ட் ரெசிடென்சி அப்ளை பண்ணணும். ஒரு சில க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக பர்மனெண்ட் ரெசிடென்சி அப்ளை பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ரெசிடென்சி, அதுக்கப்புறம் தான் பர்மனெண்ட் ரெசிடென்சி. நிறைய டாக்குமெண்ட் செக்லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூட்டினி வந்து ரெசிடென்சியில் தான் இருக்கும். ஸோ ரெசிடென்சியில் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி ரெசிடென்சி அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு சில க்ரைட்டீரியா மட்டும்தான் இருக்கும் பிஆர் அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆகிறதுக்கு. லைக் 2 இயர்ஸ் இருக்கணும், 2 இயர்ஸ் ஆயிருக்கணும் ரெசிடென்சி வந்து. அதுக்கப்புறம் ஒரு வருஷமும் ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து நீங்கள் வந்து நியூசிலாண்டில் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கணும். அது மாதிரி ஒரு கம்மியான செக்லிஸ்ட் தான் இருக்குது. பட் ரெசிடென்சிக்கு தான் எக்கச்சக்க க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால எங்களுக்கு வந்து மே மாதம் 12ஆம் தேதி, அதாவது May 12th 2025 எங்களுக்கு வந்து பர்மனெண்ட் ரெசிடென்சி அப்ரூவ் ஆச்சு. நினச்சே பார்க்கல, ஒரு கண்ட்ரியில் வந்து மூவ் ஆகி பெரிய ரிஸ்க் எடுத்து 2 பேரையும் சிங்கப்பூரில் வேலையை விட்டு இருக்கிற சேவிங்ஸை வச்சே வந்து மூவ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வேலை கிடச்சி குழந்தை பிறந்து ரெசிடென்சி வாங்கி பர்மனெண்ட் ரெசிடென்சி வாங்கி நிஜமாக அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக வியப்பாகவும் இருக்குது. அண்ட் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு காட் அண்ட் எல்டர்ஸ். அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக இது வந்து நடந்திருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பிஆர் வந்ததுக்கப்புறம் உடனேவே ஈவினிங்கே வந்து அந்த பிஆர் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து எங்களுக்கு எப்போவுமே மனசுக்கு நெருக்கமாக இருக்கிற மேங்கரேயில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கேக்கும் வாங்கி வீட்டில் வந்து கேக்கும் கட் பண்ணோம். அந்த வீடியோஸ் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். பிஆர் வந்தாச்சு, நியூசிலாந்து பர்மனெண்ட் ரெசிடென்ட் ஆயாச்சு. கிளாப் கிளாப் கிளாப். ஹாப்பி ஹாப்பி செல்ல. ஹாப்பி ஹாப்பி. May 12th. Good. Yeah, May 12th 2025. பிஆர் வந்தாச்சு. ரெசிடென்ட்டா இருந்தப்ப குட்டிமா வந்து என் வயித்துக்குள்ள இருந்தா. பிஆர் வந்தப்ப குட்டிமா இருக்கா வெளியில. கேக் கட் பண்ணலாமா? கேக் சொல்லு. கேக். Happy PR day to us. Yeah. இது தருவா மம்மா தான் தருவா. இது அப்பா தரேன். குட்டி பாப்பாக்கு அம்மா தரும். அம்மா அதை கொடுத்தேன். குட் ஜாப். கிளாப் பண்ணிடு. கிளாப் கிளாப். அண்ணாக்கா என்ன தரேன் அண்ணாக்கா சொல்லணுமே. கிளாப் பண்ண அப்பா அம்மாக்கு. குட் ஜாப். நாங்கள் கேக்கில் இறங்கிட்டோம். சரி, ஓகே. பாய் பாய் பாய். சொல்லலாம். ஸோ இப்போ பர்மனெண்ட் ரெசிடென்சி வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து சரி இந்தியாவுக்கு ஒரு 2 months போயிட்டு வரலாம். ஏன்னா அதுக்கப்புறம் டே கேர் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் வேலை தேடணும். இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்து இருக்கிறனால இன்னுமே இந்தியா போகிறது வந்து ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கம்மியாகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஜூன் மாதம் நாங்கள் இந்தியா போயிட்டு இப்போ தான் வந்தோம். ஒரு 1 week தான் ஆகுது, ஒரு 10 daysக்குள்ளே தான் அது வந்து. அண்ட் இன்னொரு ஹாப்பியான அப்டேட் அண்ட் இது எல்லாத்தையும் விட இன்னொரு ஹாப்பியான அப்டேட் என்னென்னா, இந்த வீடியோ நான் எனக்கு August 31st ஷூட் பண்ணுறேன். நாளைக்கு, அதாவது September 1st குட்டிமாவோட 2nd birthday. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு 2 வயசு ஆகிடுச்சு. இப்போ வந்து நிறையா விஷயங்கள் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, கம்யூனிகேட் பண்ணுறாங்க. நான் ஒரு புறா பார்த்தேன், மைனா பார்த்தேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வி ஹவ் கம் அ லாங் வே இன் தீஸ் 2 years அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அண்ட் பார்த்துட்ருக்கிற எல்லாருமே வந்து உங்களோட லவ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸை வந்து எப்போவுமே குழந்தைக்கு
கொடுங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்களை பொறுத்த வரைக்கும் காசு பணம் எல்லாமே எப்போ வேணால் சம்பாதிச்சுக்கலாம். பட் இந்த லவ் அண்ட் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் கொடுக்கறது தான் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இதெல்லாம் தான் அப்டேட். அண்ட் இன் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இனிமேல் நான் பழையபடி வீடியோஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். முடிஞ்ச வரைக்கும் நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. இந்தியாவில் நாங்கள் பண்ண விஷயங்கள், இந்த மாதிரி ஃப்ளைட் ட்ராவல் நாங்கள் எப்படி பிளான் பண்ணோம், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ரெசிடென்சி பிஆர் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ரெசிடென்சிக்கு நாங்கள் வந்து எங்களோட அட்வைசரை வச்சு தான் அப்ளை பண்ணோம். ஸோ ரெசிடென்ட் விசாக்கு நான் விசா காஸ்ட் ப்ளஸ் அட்வைசரோட ஃபீ என்னவோ அதையும் நாங்கள் சேர்த்து பே பண்ணி தான் ரெசிடென்சி அப்ளை பண்ணோம். பட் பிஆர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால நாங்களே பிஆர் வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஸோ பிஆருக்கான அந்த பெர்மனெண்ட் ரெசிடென்சிக்கான அப்ளிகேஷன் காஸ்ட் என்னவோ அது மட்டும்தான். ஸோ நாங்கள் அதுக்கு வந்து எங்களோட அட்வைசரை நாங்கள் யூஸ் பண்ணிக்கல. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்தாலும் கேளுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களோட ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து இட்ஸ் ஜஸ்ட் லைக் அன் ஐ ஓப்பனர். 2 months கழித்து ஒரு வீடியோ பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து சூப்பராக அந்த கடவுள் நடத்தி கொடுக்கட்டும் அப்படிங்கிற ப்ரேயர்ஸோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களோட வந்து உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்.